வணக்கம். முக்கிய செய்திகள். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களத்தில் பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்கள் கட்சியின் வேட்பாளர்களை முன்வைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் நின்றபடி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பொதுமக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் படித்த இளைஞர்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டு இருக்கிறது. மேலும் தொகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாரபட்சமின்றி நிதி வழங்கப்பட்டது. இதனால் கடந்த 5 ஆண்டு கால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் கடந்த 10 ஆண்டுகளில் கிடப்பில் போடப்பட்ட அனைத்து திட்டங்களும் மத்திய அரசின் உதவியோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்து நிற்கும். அதேபோன்று படித்த இளைஞர்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்கப்படும். மேலும் வில்லியனூர் தொகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். மேலும் பிரச்சாரத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமியை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வரவேற்பளித்தனர். மக்களுக்கான பணி செய்து தான் நீங்க என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க. என்ன நான் வந்து டெவலப் பண்ணிக்கின்னு என்ன வேட்டிக்கின்னு பேசிக்கின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. அதனால கொடுக்குற வாய்ப்பை எப்பயுமே வந்து என்னுடைய தேவைக்கோ இல்லை என் குடும்ப நலனுக்கோ நான் பயன்படுத்துறேன். எனக்கு ஏதாவது இதுல ஒரு ஆதாயம் வருதுன்னா அது மக்களுக்கு மட்டும்தான் அது ஆதாயமா இருக்குமே தவிர என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பைசா அது வந்து எடுக்க மாட்டேன். அது வந்து அந்த சேவைக்கு தான் நான் பயன்படுத்தணும் தவிர இது உங்களுக்கு வாக்குறுதியா நான் கொடுக்குறேன். அடுத்தவங்க சொத்து அபகரிக்க மாட்டேன். அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை நான் அபகரிக்க பண்றதுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டேன். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற வாய்ப்பு ஏற்பட்டு எனக்கு உறுதுணையாக. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேராதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமிக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. குபேர் நகர் வார்டுக்குட்பட்ட கண்டக்டர் தோட்டம், பிரியதர்ஷினி நகர், அரசு குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சுற்றியுள்ள இடங்களில் வீடு வீடாக சென்று வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களியுங்கள் என பொதுமக்களிடம் ஆதரவு கோரப்பட்டது. இந்த பிரச்சாரத்தின் போது அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சி பணிகள் குறித்து மக்களிடம் விளக்கப்பட்டது. குறிப்பாக கண்டக்டர் தோட்டம் மற்றும் பிரியதர்ஷினி நகர் அரசு குடியிருப்புகளில் ரூபாய் 4 கோடி மதிப்பில் புதுப்பிப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அப்பகுதியில் உள்ள சாலைகள் புதிய சிமெண்ட் சாலைகளாக மாற்றப்பட்டுள்ளன. பகுதி மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் வகையில் குபேர் நகர் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதேபோல் மின் பற்றாக்குறையை தீர்க்க புதிய அதிநவீன மின்மாற்றி அமைத்து தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற ஆதரவு வழங்கி வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 25 ஆண்டுகளுக்கு ஆகுது. எந்த ஒரு பராமரிப்பு பணியை செய்யாம கடந்தாங்க. இப்போ வந்து தனித்தனியா வாக்குறுதி கொடுப்பாங்க, அப்படி கட்டுறேன் இப்படி கட்டுறேன்னு. ஆனா உங்களால நிதி ஒதுக்கி எதையுமே செய்ய முடியாது, செய்வது தெரியாது. அது ஒரு திட்டம்லாம் எங்க இருக்குது, எப்படி அதை அணுகணும்னு கூட தெரியாது. ஆனா பொய் வாக்குறுதி மட்டும் நிறைய கொடுப்பாங்க. அதை வச்சு உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அதனால நான் என்னன்னா உங்களுக்கான பணி செய்யறது மட்டும்தான் என்னோட. நான் வந்த பிறகு இந்த பகுதியில எவ்வளோ பணிகளை செஞ்சுக்கிறேன். அதே நேரத்துல தவறான ஆளுங்களை நான் என் கூட வச்சிருக்க மாட்டேன்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இன்னைக்கு நீங்க ஒரு போன் அடிச்சாக்கா அந்த போனை வந்து நான் அட்டன் பண்ணி இங்க ஏதாவது பிரச்சனைனா எனக்கு எவ்வளோ மகளிர் எனக்கு போன் அடிச்சுக்கிறீங்க, நான் போன் எடுக்காம இருக்க மாட்டேன். அதே நேரத்துல இங்க இருக்க பிரச்சனை எது சொன்னாலும் உடனுக்குடன் தலையெடுத்துக்கு நான் நடவடிக்கை தான் இருக்கிறேன். அதனால நான் வந்து புதுசா உங்ககிட்ட வந்து அதை செய்யறேன், இதை செய்யறேன், இப்படி செய்வேன், உங்களுக்கான ஏதோ ஒன்று சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நான் நான் செய்வேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். மிக கடுமையாக உங்களுக்கு உழைக்கக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்தவர் உங்களுடைய அன்பை பெறுவதற்காக வந்தார். உங்களுடைய வாக்குகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்தார். இதற்கு முன்பு புதுவைக்கு பிரதமர் அவர்கள் வந்த பொழுது ஒரே நாளில் புதுவைக்கு 2700 கோடி ரூபாய் திட்டங்களை கொடுத்து விட்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சென்றிருக்கிறார்.
அருமை சொந்தங்களே, நமக்கு 2 அரசும் வேண்டும். மத்தியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவையில மக்களுக்கு உழைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க ஆட்சியில் இருக்கணும். வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என் ரங்கசாமி அவர்களுடைய நேர்மையான ஆட்சி நம்முடைய புதுவைக்கு வேண்டும். அதையெல்லாம் கேட்பதற்காகத்தான் வீதி வீதியாக மக்களுடைய அன்பை பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், புதுவையை பொறுத்தவரை அண்ணன் என் ரங்கசாமி அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல வைக்கிறாங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு இன்னும் மாநில அரசுடைய பணத்தை சேர்த்து போட்டு கொடுக்கிறாங்க. தமிழகத்துல இன்னைக்கு நம்முடைய பிரதமருடைய வீடு வசதி திட்டத்துல 5 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா இங்க 6,25,000 ரூபாய். எஸ்சி எஸ்டி மக்கள் ஓபிசி சொந்தங்களுக்கு இங்க 7 லட்சம் ரூபாய். புதுவை அரசும் கையிலிருந்து மத்திய அரசோடு இணைந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அற்புதமான திட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அதனால்தான் நாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லுகின்றோம். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தானை ஆதரித்து முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பத்துக்கண்ணு மற்றும் கூடப்பாக்கம் மந்தவெளி பகுதிகளில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் பாஜகவினர் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் 30க்கு 30 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று வாழும் காமராஜர் என போற்றப்படும் முதல்வர் ரங்கசாமி மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்பது மக்களின் விருப்பமாக உள்ளது. இது சாதாரண தேர்தல் அல்ல, புதுச்சேரி மிகப்பெரிய மாநிலமாக வளர வேண்டிய முக்கியமான தேர்தல். மத்திய அரசில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் புதுச்சேரிக்கு ரூபாய் 26,000 கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் இதற்கு முன் வெறும் ரூபாய் 9,000 கோடி மட்டுமே வழங்கப்பட்டது. சமீபத்தில் பிரதமர் புதுச்சேரிக்கு வந்து ரூபாய் 2,700 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். இரட்டை இன்ஜின் அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது சான்று. இளைஞர்கள் வேலைக்காக வெளியூர் செல்லும் நிலை மாறி தற்போது பெரிய நிறுவனங்கள் புதுச்சேரியில் முதலீடு செய்து வருகின்றன. அடுத்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி மேலும் உயர்வு பெறும். புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவுபடுத்த ரூபாய் 4,000 கோடி மாஸ்டர் பிளான் மத்திய அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் பெரிய விமானங்கள் வருகை தரும் வசதி உருவாகும். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தொகுதிகளை பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவர்கள் புதுச்சேரி வளர்ச்சிக்காக அல்ல, அதிகாரத்திற்காக போட்டியிடுகின்றனர். எனவே அனைவரும் இணைந்து ரங்கசாமியை மீண்டும் முதல்வராக அமர்த்த வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு அண்ணாமலைக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போத்தியும் வரவேற்பளித்தனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட மங்களம் பகுதியில் வேட்பாளர் ரங்கன் தனது ஆதரவாளர்களுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பளித்தனர். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வாக்குறுதி பத்திரம் 2026 என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் ராமலிங்கம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 2 இலவச LPG சிலிண்டர்கள், அன்பு தங்கை திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டர்கள், பிங்க் ஆட்டோ திட்டம், பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆட்டோ வாங்க ரூபாய் 50,000 நிதியுதவி, 30 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ATM அமைப்பு, மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8,000 ரூபாய் 12,000 உயர்வு, மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 5,000 வீடுகள் கட்டி வழங்கல், மாதம் ரூபாய் 10,000 உதவித்தொகையுடன் 10,000 இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள், PM கிசான் திட்டத்தில் கூடுதலாக ரூபாய் 3,000 சேர்த்து விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 9,000 வழங்கல், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ரயில் நிலையங்கள் அகல ரயில் பாதைகளுடன் மேம்படுத்துதல், சென்னை புதுச்சேரி இடையே வந்தே மெட்ரோ சேவை என பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து யூனியன் பிரதேச பொது பல்கலைக்கழகங்களிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 20% உள்ளூர் இடஒதுக்கீட்டையும் உறுதி செய்வோம் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்கிறோம். மேலும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களும் விரைந்து நிரப்பப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியின் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைத்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம். இதற்காக யூனியன் பிரதேசம் முழுவதும் 30 குடிநீர் ATMகள் நிறுவப்படும். போதுமான எண்ணிக்கையிலே ஷெஃப்ரல் மற்றும் நானோ ஃபில்ட்ரேஷன் நவீன வடிகட்டுதல் சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறுவப்படும். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களிலே உப்பு நீரை தண்ணீராக்கும் நிலையங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் கடலோர மக்களுக்கு தடையின்றி தூய்மையான குடிநீர் கிடைப்பது உறுதி செய்யப்படும்.
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்குட்பட்ட திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் இணைந்து சோரப்பட்டு, வம்பப்பட்டு, விநாயகம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கிய சாய்ஜே சரவணன்குமார் பின்னர் பொதுமக்களை நேரில் சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு கோரினர். இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் பாகூரை அடுத்துள்ள சோரியங்குப்பம் முத்தமிழ் கூடல் இல்லத்தில் சங்க இலக்கிய திருவிழா மற்றும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்றது. மண்டல அமைப்பாளர் பவித்ரா வரவேற்புரை வழங்கினார். சங்கத்தின் நிறுவனர் செல்வி முன்னிலை வகித்தார். ஆலோசகர் மற்றும் வரலாற்று விரிவுரையாளர் முத்தையாசாமி, சுரங்கத்துறை பொறியாளர் செல்வராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் மண்டல அமைப்பாளர்கள் ரவி, முரசொலிமாறன், இசைமொழி ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். விழாவில் மாணவிகள் கார்த்திகா, சரீனா, சோஃபியா, காவியா, சாதனா ஆகியோர் சங்க இலக்கியங்களின் 18 நூல்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து மாணவிகள் ராஜஸ்ரீ, பூரணி, சிவசங்கரி, செல்வி, ரஷிதா ஆகியோர் சங்க இலக்கியங்களில் அகம்பற்றியும், சுடர்விழி, ஸ்ரீநதி, போனிஷா, சாரதா, பிரித்திகா ஆகியோர் புறம் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைவாக மண்டல அமைப்பாளர் மாதவி நன்றி கூறினார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கொடாத்தூர், மானவரி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து ஆரவாரத்துடன் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்திடங்களிலும் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வரிசையின் 5 குக்க சின்னத்திற்கு வாக்களிக்கவும் என்று தாய்மார்களிடம் உரையாற்றி ஆதரவு கூறினார். இதன்போது அப்பகுதி மக்கள், எங்கள் பகுதியில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் பின்தங்கிய நிலையில் உள்ளது. நீங்கள் வெற்றி பெற்றால் சாலை வசதி, சுகாதாரமான குடிநீர், அரசு பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதற்கு பதிலளித்த விநாயகம், இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் உங்கள் தேவைகளை புறக்கணித்துள்ளனர். ஆனால் நான் அப்படி இல்லை. உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் வழிகாட்டுதலில் சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற கொள்கையுடன் செயல்படுவேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை. உங்களுக்கு தேவையான அனைத்து நல திட்டங்களையும் உடனடியாக நிறைவேற்றி தருவேன். எனவே இந்த தேர்தலில் குக்க சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த தாய்மார்கள், நீங்கள் எங்கள் சொந்த பிள்ளை போலவே உள்ளீர்கள். இந்த முறை எங்கள் வாக்குகள் அனைத்தும் உங்களுக்கே. எங்களை ஆபத்தான காலத்தில் பார்க்காதவர்களை இந்த தேர்தலில் புறக்கணிக்கப் போகிறோம் என்று உறுதி தெரிவித்தனர். மேலும் பொதுமக்கள் கூறுகையில், ஒரு முதியோர் பென்ஷன் பெறக்கூட யாரை அணுகுவது என்பது தெரியாத நிலையிலிருந்தும், முதல்வர் நிவாரண நிதி பெறுவது எப்படி என்பது தெரியாமல் சிரமப்பட்டோம். இதுவரை எந்த நலத்திட்டங்களும் எங்களை தேடி வரவில்லை. ஆனால் நீங்கள் நேரடியாக எங்களை சந்தித்து பல நல்ல செயல்களை செய்து வருகிறீர்கள். அதற்காக எங்கள் ஊர் மக்களின் சார்பில் உங்களுக்கு பாராட்டுகிறோம் என்று தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் விக்னேஸ்வரன் மற்றும் நண்பர்கள், தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர்கள், நேயம் மக்கள் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரத்னம் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் ரத்னம் அரியாங்குப்பம் தொகுதியின் முக்கிய வீதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக சென்று பொதுமக்களை சந்தித்து தனது பேனா முனை சின்னத்திற்கு ஆதரவு கூறினார். தொகுதியின் வளர்ச்சி மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதே தனது முக்கிய குறிக்கோள் என அவர் வாக்குறுதி அளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் விஜய் டிவி புகழ் பெற்ற தங்குதுரை மற்றும் திவாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இருவரும் வீதி வீதியாக சென்று பொதுமக்களுடன் கலந்துரையாடி வேட்பாளர் ரத்னத்திற்கு பேனாமுனை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட இந்த பிரச்சாரத்தில் பொதுமக்கள் வேட்பாளருக்கு பொன்னாடி அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பளித்தனர். மேலும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அங்கிருந்த பெண்கள் அவருக்கு ஆரத்தெடுத்து வரவேற்பளித்தனர். தொடர்ந்து அவர் பேசுகையில், நான் அமைச்சராக இருக்கும்போது கரிக்கலாம்பாக்கம் மேம்பலம் வளர்ச்சி பெறுவதற்கு தொகுதியில் ஒரு மகளிர் கல்லூரி, திறன் வளர்ச்சி மேம்பாட்டிற்காக 5 ஏக்கரில் ஒரு திட்டம், பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஆதிதிராவிடர் மக்களுக்கு உண்டு உறைவிட பள்ளி, 5 கோடியில் திருமண மண்டபம், கோர்க்காடு ஏரியை சுற்றுலாத்தலம் ஆகியவை கொண்டு வந்தோம். 800 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பொருட்டு கோர்க்காட்டிற்கும் கரிக்கலாம்பாக்கத்திற்கும் இடையில் ரூபாய் 65 கோடி நிதியில் திட்டம் கொண்டு வந்தேன். அடுத்து வந்த ரங்கசாமி இதை எதையுமே செய்யவில்லை. மக்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். நான் வெற்றி பெற்று அமைச்சரானால் மட்டுமே நின்று போன திட்டங்கள் செய்ய முடியும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொண்டு வர முடியும். மகளிர் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்ய முடியும். இப்பகுதியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கவும், பால் சொசைட்டியை மேம்படுத்தி வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியும். எனவே கை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் தனது மனைவி பிரியா, ஊர் முக்கிய பிரமுகர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பெண்களுடன் இணைந்து கிராமந்தோறும் சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வருகின்றனர். கிருமாம்பாக்கம், முத்தாலம்மன் கோயில் தெரு, பழைய தபால் தெரு மற்றும் கந்தன்பேட் பகுதிகளில் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்களுடன் இணைந்து வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. முன்னதாக முத்தாலம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. அப்பகுதி மக்கள் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய வேட்பாளர் மோகன்தாஸ், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அனைத்து சமூகத்தினருக்கும் பாகுபாடின்றி பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் புதுச்சேரி மாநிலம் வேகமாக வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் பல புதிய தொழில்கள் தொடங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் கிருமாம்பாக்கம் பகுதியை மருத்துவம் மற்றும் சுற்றுலா மையமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும், இதன் மூலம் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி கிடைக்கும் என்றும் உறுதியளித்தார். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி பொற்கால ஆட்சியாக மக்கள் கருதுகின்றனர் என்றும், ஜக்கு சின்னத்திற்கு வாக்களித்து பெரும்பான்மை வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். மேலும் ஊர் பெரியவர்கள் முதல் இளைஞர்கள், பெண்கள் வரை அனைவரும் ஒன்றுபட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும், அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவனாக செயல்படுவேன் எனவும் உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் பாஜக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் ரங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் திருபுவனை, பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் ரங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும், மாலை அணிவித்தும், பொன்னாடை பூர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாளர்கள் கைச்சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கி, மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வீடுதோறும் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் அவரது ஆதரவாளர்கள் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கும் வகையில் ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்றக் கழக முக்கிய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது அவர் பொதுமக்களிடம், முன்னர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஆளுங்கட்சியிலேயே இருந்தும் தொகுதி வளர்ச்சிக்காக ஆட்சியை எதிர்த்து உங்கள் சார்பில் குரல் கொடுத்தேன். உங்களின் வீட்டு பிள்ளையாக உங்களுக்காக உழைப்பேன் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட சோரியங்குப்பம் பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்து தனது வாக்கு சேகரிப்பை தொடங்கிய தனவேலு அவருக்கு அப்பகுதி மக்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பளித்தனர். தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்த அவர், முன்னர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அரசு நலத்திட்டங்களை உங்கள் பகுதிக்கு கொண்டு வந்தேன். எனது சொந்த நிதியில் இருந்தும் பல்வேறு உதவிகளை செய்துள்ளேன். மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்தால் அரசு மூலம் கிடைக்கும் அனைத்து நலத்திட்டங்களையும் பெற்றுத் தருவேன். உங்கள் நலனுக்காகவே தொடர்ந்து உழைப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். மேலும் துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளை அனுபவித்த மரித்த நாளை நினைவு கூறும் நிகழ்வு, அதாவது புனித வெள்ளி முன்னிட்டு புதுச்சேரியில் மதப்பிரிவு மற்றும் ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி கொக்கு பார்க் அருகிலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலத்தில் அனைத்து பெந்தகோஸ்து யூத்துக்களும், கிறிஸ்தவ திருச்சபை தலைவர்களும், கிறிஸ்தவ பொதுமக்களும் ஒன்றிணைந்து கலந்து கொண்டனர். ஊர்வலத்தின் போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்த துன்பங்கள், கொடுமைகள் மற்றும் வேதனைகள் ஆகியவை நாடக வடிவில் காட்சிப்படுத்தப்பட்டன. இது பொதுமக்களிடையே ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தி நிகழ்வை மிகவும் உருக்கமானதாக மாற்றியது. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி திருபுவனை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா திருவண்டார்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் கோபிகா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. குறிப்பாக உழவர்கரை தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் லாவண்யா சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அப்பகுதி மக்கள் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். வேட்பாளர் லாவண்யா வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்த போது தாய்மார்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு தங்கள் ஆதரவை உறுதிப்படுத்தினர். பிரச்சாரத்தின் போது அவர் பேசுகையில் உழவர்கரை தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதே தனது இலக்கு என்றும், குறிப்பாக அரும்பாத்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வேட்பாளர் லாவண்யாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கியும் தான் கடந்த 8 வருடங்களாக தொகுதியில் செய்த சாதனைகள் குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மாநிலம் மூசுடு, வில்லியனூர், மணவெளி, அரியாங்குப்பம், காலாப்பட்டு ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே மாவட்ட தலைவர் ஓ அனிதா தலைமையில் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து ஜக்கு சின்னத்தில் வாக்கு சேகரிக்க தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை IPS பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் 30 தொகுதிகளிலும் வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டும். மீண்டும் முதல்வர் ரங்கசாமியை முதல்வராக அமர்த்த வேண்டும். வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் ரவிக்குமாரை வெற்றி பெற வைக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் கனகராஜன், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், தொகுதி தலைவர் தாமரை செல்வன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில செயலாளர் ST சேகர், பாஜக தொகுதி பொறுப்பாளர் கண்ணபுரான், திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி, தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேலு, தொகுதி துணைத் தலைவர் சுப்பிரமணியன், மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திராநகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் மருத்துவர் குடியிருப்பு மற்றும் முத்திரையர்பாளையம் உள்ளிட்ட சுற்றியுள்ள பகுதிகளில் விடுவிடாக சென்று பொதுமக்களை சந்தித்து பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் ராபர்ட் ஜேசுதாஸ் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்து லாஸ்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாமக, அதிமுக, LJK மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடுவீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படியும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். காரைக்கால் நகரில் சட்டவிரோத மது விற்பனை குறித்த தகவலின் பேரில் போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை இணைந்து திடீர் சோதனை நடத்தினர். கடந்த 4ஆம் தேதி இரவு நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் நகரின் நேரு வீதியில் செயல்பட்டு வந்த லோஜ் எமரால்ட் பார் மீது அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் பதிவு செய்யப்படாத மதுபான பாட்டில்கள் மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தேர்தல் காலத்தை முன்னிட்டு சட்டம் மற்றும் ஒழுங்கு உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. எல்ஜேகே கட்சியின் தர்பூசணி சின்னத்தை ஆதரித்து அதிமுக நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் டாக்டர் கணேஷ் தலைமையில் ஜோஸ் சார்லஸ் மார்டன் முன்னிலையில் பிரச்சாரம் நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட டிஆர் நகர் மற்றும் அண்ணா நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வணிக நிறுவனங்கள் மற்றும் சிறு தொழிற்சாலைகளில் பணிபுரிவர்களிடம் நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிக்கப்பட்டது. இந்த வாக்கு சேகரிப்பை மாநில நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வேட்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் ஆதரவு கூறினார். இந்த நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரத்னவேலு கலந்து கொண்டார். மேலும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜெயந்தி கிருஷ்ணசாமி, வார்டு செயலாளர் கனகராஜ், PMK மாநில செயற்குழு உறுப்பினர் துரைக்கண்ணு, பாஜக துணைத் தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனி தொகுதிக்குட்பட்ட கலைத்தித்தல், குப்பம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் வேட்பாளர் வேலு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் வேலுவிற்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போத்தியும் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதி சாத்தமங்கலம் பஞ்சாயத்து மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் ராஜவேலு இல்லத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு விழிப்புணர்வு கூட்டம் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சாதனைகளை எடுத்துரைக்கப்பட்டு அவரின் ஆட்சியின் முக்கியத்துவம் விளக்கப்பட்டது. மேலும் மீண்டும் NRI அவர்களின் ஆட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் அனைவரும் ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என உறுதி மேற்கொண்டனர். சுய உதவி குழு செயலர் கவியரசி 100க்கும் மேற்பட்ட பெண்களை கலந்து கொள்ள ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் கடந்த ஆட்சியில் சிறப்பான நிர்வாகம், பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு செய்த பங்களிப்பு, குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை உங்களிடம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பாராட்டி பேசினர். அனைவரும் ஒருமித்த கருத்துடன் ஜக்கு சின்னத்தில் வாக்களிப்பதாக உறுதி தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் மேல் சாத்தமங்கலம் மற்றும் கீழ் சாத்தமங்கலம் பகுதிகளை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் கீழ் சாத்தமங்கலத்தை சேர்ந்த கராத்தே சரணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் மூசூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சேதராப்பற்று மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி பாஜக பிரமுகர்கள் நாகரத்னம், தங்கராஜ், புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மங்களம் தொகுதியில் தமிழக வெற்றி கழக சரவணபவன் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று உளவாய்க்கால் மற்றும் அகரம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றி கழகம் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்பளித்தனர். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.